அகநானூறு. இந்த அகநானூறு நூல்ல ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களை சார்ந்த திணை எதுன்னு தான் கேட்கிறாங்க. இதுல ஒற்றைப்படையா வர்றது எதுனா பாலைத்திணை. இந்த ஒற்றைப்படை ஒற்றைப்பாலை அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கணும். 1, 3, 5, 7, 9 இப்படி வர்றது எல்லாமே ஒற்றைப்படையாக வந்தால் அந்த எண்கள் தான் பாலைத்திணை சொல்றோம். இது குறி வச்சு சொல்லணும். 2, இன்னொன்னு 8. இது ரெண்டுமே எதுனா குறிஞ்சி திணையில வரணும். இதே முல்லை திணை அப்படின்னு வரும்போது இல்லு முள்ளு 4 ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 4, 14 இப்படிலாம் வந்தா அது முல்லை திணை. இதே மருதம் அப்படின்னா 6 ஓடி வருது வச்சுக்கோங்களேன். அந்த 6 மறுத்து நீங்க என்ன பண்றீங்க, அணை கட்டுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 6, 16 இந்த மாதிரி வந்தா இதெல்லாம் மருதத்திணை சொல்றோம். இதே நெய்தல், அதை விட்டக்கூடாது இல்லையா. நெய்தல் எப்பயுமே 10 லிட்டர் நெய், 20 லிட்டர் நெய், 30 லிட்டர் நெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 10, 20, 30, 40 வந்தா அது நெய்தல் திணை. பொருந்தாததை தெரிவு செய்யன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தொகை தொகை தொகை. அப்ப 8 தொகை நூல்கள் நமக்கு தெரியும். அதுல எது பொருந்தாது அப்படின்னு கேட்டாக்கா பாருங்க, நருந்தொகை இது மட்டும் பொருந்தாது. கலித்தொகை அதுல 8 தொகையில வரும், குறுந்தொகையும் வரும். அது போல நெடுந்தொகைனா இது அகநானூறு, அதுவும் 8 தொகையில தான் வரும். ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நருந்தொகை தான் ஆன்சர். ஏன்னா அந்த நருந்தொகை என்பது வெற்றி வேர்க்கை அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா. இந்த வெற்றி வேர்க்கை என்பது யாரு, அதி வீர ராம பாண்டியன் அவர்களோடது தான் இந்த நருந்தொகை என்பது. நருந்தொகை மட்டும் கிடையாது, நைடதம் என்னும் நூலும் அதிவீர ராம பாண்டியன் தான். இதுவே கூர்ம புராணம், லிங்க புராணம், இந்த மாதிரி புராணங்களும் அதிவீர ராம பாண்டியன் பாடியிருக்கிறாரு. அதே போல காசி, இதுல காசி காண்டம் அவரு தான் எழுதியிருக்கிறாரு. அதே போல வாயுன்னு வரும்போது வாயு சம்கிதைன்னு சொல்லிட்டு ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு நம்ம அதிவீர ராம பாண்டியன். திரிகடுகம் நூலினுடைய ஆசிரியர் தான் யாருன்னு கேக்குறாங்க. திரிகடுகம் இந்த 3 மருந்து உடல் நோயை போக்கும், அந்த மாதிரி 3 கருத்து மனநோயை போக்கும், அதுதான் திரிகடுகம். இந்த இடத்துல திரிஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஏன்னா நல்லா தான் இருந்தது, ஆனா இப்ப திரிஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லாதனார்து தான் அந்த திரிகடுகம்ங்கிற நூல். இதே முன்றுரை அரையனார்து என்னன்னாக்கா பழமொழி 400ன்னு சொல்லுவோம். விளம்பி நாகனார்து என்னன்னு கேட்டா அது நான் மணி கடிகைன்னு சொல்லுவோம். இது பெருவாயின் மொழியார், பெரிய வாயை ஆணு திறக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சொல்லியிருக்கோம். அப்ப இது ஆசார கோவை, அதுதான் பெருவாயின் மொழியாருது. 99 99 வகையான பூக்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு தான் கேக்குறாங்க. எந்த நூல்ல அப்படின்னா குறி வச்சு சொல்லணும். அது குறிஞ்சி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த குறிஞ்சி பாட்டுல தான் 99 பூக்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளி இருக்கு இல்லையா, அதை கடவுளா வழிபட்ட சித்தர் யாருன்னு கேக்குறாங்க. வெட்டவெளி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இருக்கு பாருங்க வெளின்னு, இதுலயும் வெளின்னு இருக்கு பாருங்க. அவர் தான் கடுவெளி சித்தர்னு நம்ம சொல்றோம். இவர் தான் பாம்பினை பற்றி ஆட்டாதே அப்படின்னு சொல்றாரு. உலகத்துக்கு வேம்பினை ஊட்டாதே, கசப்பான விஷயங்களை ஊட்டாதேன்றாரு. பத்தினிமார்களை பழித்து பேசாதேன்றாரு. உன்னை வைதோரையும் கூட வையாதே அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பாடல் எழுதியிருப்பாரு. கடுவெளி சித்தர், வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர். குரட்டை ஒளி இது ஒரு சிறு கதை. இந்த கதையினுடைய ஆசிரியர் யாருன்னு தான் கேட்கிறாங்க. குரட்டை ஒளி மு வரதராசனார். சரிங்களா, குரட்டை விடுறதுக்கு வரான் ஒரு பையன், அந்த தூங்க சொன்னா குரட்டை விடுறதுக்குனே வரான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மு வரதராசனார் இவர் தான் குரட்டை ஒளிங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர். இங்க குரட்டை விடுவதற்காகவே வராம்பாரு, முன்ன வராம்பாரு, அதான் ஷார்ட்கட்டு. இவர் நிறைய கல்வி மாநாடுகள் நடத்திருக்கிறார் மு வரதராசனார். அதே போல மு வரதராசனார் தம்பிக்கு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மீதூன் வெறும்பேல், மிகவும் அதிகமாக சாப்பிடவே வேண்டாம். அதே போல அருந்தியது அற்றது போற்றி உனின், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா. சரி, இந்த இடத்துல மீதூன் வெறும்பேல் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார், நம்ம பாட்டி தான் சொல்றாங்க. இந்த ஔவையார் பாட்டி இன்னும் என்ன சொல்றாங்க, இங்க உணவுல சொல்றாங்க. இன்னொன்னு திரைக்கடல் ஓட்டியும் திரையில் தேடு, கடல் கடந்து போயாவது நீங்க செல்வத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஔவையார் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூதுரை, ஆத்திச்சூடி இதெல்லாம் பாடினாங்க இல்லையா, அவங்க தான் கொன்றை வேந்தனும் ஔவையார் தான் பாடினாங்க. மூதுரை பாடியிருப்பாங்க,
அந்த மூதுரை வந்து 31 பாடல்கள் கொண்டது. அதுவும் பாடப்பகுதியில் இருக்கு, அதையும் பாருங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. காந்திய கவிஞர், அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்லாம் பாடினாரு. அவர் தான் வே. ராமலிங்கனார். இவர் வந்து முதல்ல அரசவை கவிஞர் என்று ராமலிங்கனாரையும் சொல்லுவோம், காந்திய கவிஞர் என்றும் வே. ராமலிங்கனார சொல்லுவோம். நாமக்கல் ராமலிங்கம் அவரே தான் மலைக்கல்லன், சங்கோலி போன்ற நூல்கள் எல்லாமே எழுதியிருக்கிறார். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த மலரும் மாலையும் இயற்றியது யாருன்னா, எதுக்கு அந்த மலரும் மாலையும்? விநாயகருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா? கவிமணி தேசிக விநாயகர் தான் இந்த மலரும் மாலையும் இயற்றி இருக்கிறாரு. அதே போல ஆசிய ஜோதி, அந்த எட்வின் அர்னால்டு, லைட் ஆஃப் ஏஷியா, அதை தான் தமிழ்ல எழுதியிருப்பாரு. அதே போல உமர்கயாமுடைய பாடல்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. கவிமணி தேசிக விநாயகம் தான் அதை மொழிபெயர்த்திருப்பாரு. அதே போல மலரும் மாலையும், மருமகள் வழி மான்மியம், அதே போல கதர் பிறந்த கதைன்னு ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாம தேவியின் கீர்த்தனைகள்னு சொல்லிட்டு அதையும் எழுதியிருப்பாரு. ஆசிய ஜோதி, இது எல்லாமே கவிமணி தேசிக விநாயகனாரது தான். சரிங்களா? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று சொல்றாரு. மொழிகளின் காட்சி சாலைனா மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று இந்தியாவை சொன்னது யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. யாரு? அகத்திய லிங்கம். அதாவது ஆன்சர் வந்து சா அகத்திய லிங்கம் என்பவர் தான் இந்த மாதிரி காட்சி சாலை என்றெல்லாம் சொல்றார். மொழிகளின் காட்சி சாலை என்று அகத்திய லிங்கம் சொல்றார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதாவது தாய்மை, தூய்மை, மென்மை, நுண்மை, திண்மை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யாருன்னா தேவநேய பாவாணர் தான். இந்த பாவாணர் தான் 16 செவ்வியல் தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து செம்மொழி. இந்த 16 செவ்வியல் தன்மைகள் கொண்டிருந்தால் அது செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி தேவநேய பாவாணர் சொல்றார். பாடல் அடிகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து நுணங்கி நூல் நோக்கி இழையா அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு. இதுல வந்து நுணங்கி இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல கேட்கிறாங்க. நுணங்கி அப்படின்னா நுண் அறிவு அப்படின்னு பொருள். புத்தரது ஆதி வேதம், எப்படி ஆதி வேதம் என்னும் நூல் யாரு எழுதுனாங்கன்னு கேக்குறாங்க. ஆதி வேதம் அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லணும். இது கிட்டத்தட்ட வந்து 28 காதை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சிலப்பதிகாரத்துல 30 காதை, மணிமேகலையில 30 காதைன்னு சொல்ற மாதிரி புத்தரது ஆதி வேதம் வந்துட்டு 28 காதைகள் கொண்ட நூல். அதுதான் வந்து அயோத்திதாச பண்டிதர், தென்னிந்திய சீர்திருத்த இயக்கத்தினுடைய தந்தை அயோத்திதாச பண்டிதர். அவர் புத்த சமயத்தை ஃபாலோ பண்ணாரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நமக்கு குழப்பமா இருக்கும். ஏன்னா அம்பேத்கரும் புத்த சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு, ஆனா அவர் இல்ல. அயோத்திதாச பண்டிதர் புத்தரது ஆதி வேதம் அவர் தான் நூல் எழுதினார். புரட்சி முழக்கம் அப்படின்னு ஒரு நூல். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு அந்த இடத்துல கேட்கிறாங்க. சாலை இளந்திரியன். நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம், சாலைகளில் நிறைய இடங்கள்ல பார்ப்போம் புரட்சி முழக்கம் நடக்கும்ன்றத. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சாலையில் புரட்சி முழக்கங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரிங்க சாலை இளந்திரையன் வந்து புரட்சி முழக்கம்ங்கிற நூலை இயற்றி இருக்கிறார். நூல்கள், நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள், சுடர்மணி, வையாபுரி, சுடர்மணி அப்படின்னு சொல்லும்போது வையாபுரி அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்து தமிழர் மதம் என்று, மதம் என்று மறை, மதம் தானே, மதம் சார்ந்ததான மறை நூல்கள். இந்த மதம் என்று மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறாரு. அடுத்து சைவ திறவு, இந்த தீரவு திறவு திருவிகா, திருவிக்கா. அடுத்து செந்தமிழும் கொடுந்தமிழும். சரிங்களா? சில நேரங்கள் ராபி சேது பிள்ளை. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலா சேதுன்னு ஞாபகம் வச்சுக்கோம். சேது வந்து திடீர்னு செந்தமிழ்லையும் பேசுவாரு, திடீர்னு கொடுந்தமிழும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த செந்தமிழும் கொடுந்தமிழும்னு சொல்லிட்டு ராபி சேது பிள்ளை நூலாக எழுதியிருக்கிறார். சொல்லின் செல்வர் சேது பிள்ளை தான் செந்தமிழும் கொடுந்தமிழும்ங்கிற நூல் எழுதியிருக்கிறார். பெருஞ்சித்திரனார், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார்னு நம்ம சொல்றோம். இவரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க பொறுத்துக்கல தனித்தமிழ் இயக்க மறவர் என்று சொல்றோம். பெரும் சித்திரனார இயக்க மறவர் என்று நம்ம சொல்றோம். இந்த உவே சாமிநாதர், இவர் தான் வந்து தமிழ் தாத்தா. இவரை வந்து நல்லாவே தெரியும். அடுத்து ராபிசே சேது பிள்ளை, சேது பிள்ளை தான் சொல்லின் செல்வர் ராபிசேன்னு சொல்லுவோம். அடுத்து திருவிகா, இவர் வந்து தமிழ் தென்றல் என்று சொல்லுவோம். தமிழ் தென்றல், அதே போல தொழிலாளர் தந்தை என்றெல்லாம் திருவிக்கா அழைக்கப்படுவார். கவிஞர் முடியரசன். இந்த முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப எழுதிய நூல் நமக்கு தெரியணும் இல்லையா? முடி
பூங்கொடி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல கொடி மட்டும் இல்ல, காவியமும் வரணும். இந்த காவிய பாவை, அதே போல பாத்தீங்கன்னா வீர காவியம், இது எல்லாமே யாருதுன்னு கேட்டா முடியரசன் நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படின்னு தான் இந்த இடத்துல ஆன்சர் கேட்கிறாங்க. அது தேன்மழை. அப்ப தேன்மழை யார் எழுதுனதுன்னு தெரியணும் இல்லையா? அப்போ சுரதா, ஓமை கவிஞர் சுரதான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சுரதாவை தான் அந்த தேன்மழை அப்படிங்கிற நூல். தேன்மழை மட்டும் கிடையாது, துறைமுகமும் அவர் தான் எழுதியிருப்பாரு. இந்த தேன்மழைங்கிற நூல் தமிழக அரசினுடைய வளர்ச்சித்துறை பரிசை பெற்றது. ஏன்னா மழை இருந்தாதான் எதுவுமே இங்க வளரும். அப்படி இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எதுன்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்திய அளவுல பார்க்கும்போது முதன்மையானது எதுன்னா இது ஒரு தேசிய நூலகம். அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். எதுங்க? கொல்கத்தா தேசிய நூலகம். இதுதான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் கொல்கத்தா தேசிய நூலகத்துல இருக்கு. அப்ப இந்தியாவுடைய தேசிய நூலகம் எது? கொல்கத்தா தேசிய நூலகம் தான்.